வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம ஒரு 250 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். சரிங்களா? 1.5 மாசமா போட்டதுக்கு. சரி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க ஆதரவுல இன்னும் நீங்க தொடர்ந்து குடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாங்க. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 26/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறக்குதுங்க. நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம். சரிங்களா? கும்பராசி. பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு 3 பாதமும், மீன ராசியில ஒரு பாதமும் அமையக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமா அமையக்கூடியது கும்பராசிக்கு, கன்னி ராசி சந்திராசிரமமா அமையுங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு நம்ம பார்த்தோம்னா ஷே, ஷோ, டா, டி. இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க வைக்கலாங்க. சரிங்களா? திதின்னு பார்த்தோம்னா வளர்பிற சஷ்டிங்க அன்னைக்கு. யோகம்னு பார்த்தோம்னா சித்தி யோகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. கரணம்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணத்துல சுக்கிரனோட சாரத்துல இருக்கக்கூடியது. உச்சம், நீச்சம், ஆட்சி எந்த கிரகமும் இல்லைங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மயில் தான் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசியில அமையக்கூடிய அமைப்பு. அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் மிதுன ராசியில அமையக்கூடியது. துரதிர்ஷ்ட புள்ளியும் அதே புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் மிதுன ராசியிலேயே அமையக்கூடிய அமைப்பு. ரெண்டுக்குமே அதுதான் ஓடிட்டு நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னா இது குருவோட சாரங்க. அப்பனா நடக்கிறது குரு தசை தான் 16 வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க. சரிங்களா? இந்த 16 வருஷம் தசாபுத்தியை நடத்துறது முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள சனி தசை என்றார். இது 19 வருஷம் தசாபுத்தி நடத்தும். அப்பனா இந்த 2 தசையும் 16, 19 கிட்டத்தட்ட 35 வருஷம். குறைஞ்சபட்சம் 30ன்னு வச்சுக்குவோம். இந்த 30 வருஷம் குழந்தைகள் பிறக்கிற நேரத்துல இருந்து இந்த 30 வருஷம் நாளைக்கு கல்யாணம், குழந்தை, குட்டின்னு ஏற்படுற வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும். அது வரைக்கும் தாயும் தந்தையும் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பையும் கரெக்டா இருக்கணும். அப்படின்னா நீங்க ஆபரேஷன் கீது பண்ற மாதிரி இருந்ததுன்னா சில லக்னங்கள் ஆகாத லக்னங்களா இருக்கும். அது எந்த மாதிரி லக்னங்கள்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி அந்த லக்னத்தை தவிர்த்துட்டு நீங்க எப்ப வேணாலும் குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு உண்டான லக்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு வேணும். குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய 2 லக்னம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரிஷப லக்னம் 6 எட்டா உட்கார்ந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னம். இதுவும் 6 எட்டா உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த 2 லக்னத்தை தவிர்க்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் வர தசாபுத்தியும் பாதிப்பு இல்லாம இருக்கணுங்க. அப்படின்னா கடக லக்னம், சிம்ம லக்னம். அதுவும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதையும் தவிர்க்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாம மேச லக்னமும், விருச்சக லக்னமும் கொஞ்சம் பாதிக்கப்படும். இது எப்ப அப்படின்னா, அதுக்கப்புறம் வர புதன் தசை. இந்த லக்கணத்தை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தோம்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, ஒரு 47, 50 வயசு வரைக்கும் நமக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த லக்கணங்கள 6 லக்கணங்கள தவிர்த்துட்டா நல்லது. சரி இந்த 6 லக்கணத்த தவிர்க்காம பிறக்கக்கூடிய அதாவது இந்த இதே இதே லக்கணத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளோட பலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 1 தந்தைக்கு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போறதோ, அம்மா அப்பாவுக்கு இடையில வேண்டாத சங்கடத்தையோ பிரச்சனைகளோ உண்டு பண்ணக்கூடியதோ, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரையோ வெளிநாட்டிலேயோ போல் வாழ வேண்டிய சூழ்நிலையோ அது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் இவங்க ஏற்படுத்துவாங்க. ஊரை விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்துல வாழ முடியாத அமைப்பு, போய் வாடகை வீட்டிலேயே இந்த தசாபுத்திகள் முடியிற வரைக்கும் வாழ வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எங்க பரம்பரையிலேயே நாங்க வீடே கட்டலைங்க, இது வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த நிலைமை ஏற்படும். சரிங்களா? ஒரு லக்னம் இவ்வளோ விஷயங்கள கொண்டு வருங்க. நெறைய பேரு ஜாதகம் பார்க்குறவங்க, ச ஜாதகத்த நம்பாதவங்கலாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க படிச்சிருக்காங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான். இங்க கல்வி கற்றவங்க எல்லாருமே புத்திசாலின்னு சொல்ல முடியாது. நம்ம அதையும் ஒத்துக்கணும்ல. சரிங்களா? சரி, இருக்கட்டும். சரி, மத்தபடி இந்த ஜாதக ரீதியா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரி, இது ஒரு பெண் பிள்ளையா பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல வேணுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறக்கிறது. பெண் பிள்ளைனா யோகம்னு எடுத்துக்கலாம். அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா.
நல்ல அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் எப்பயுமே இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்காருவாங்க. தந்தைக்கு தன லாபத்த கூட்டும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது செய்றாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றாங்களா? சூப்பரா இருக்கும். கூட்டு ஃபைனான்ஸ் போடுறாங்களா? அதுவும் சூப்பரா இருக்கும். அப்பா நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரன். அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு எடுத்து போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை. தந்தை வழி சொத்துக்கள் குழந்தைகளுக்கு நல்லா பயன்படக்கூடிய அமைப்பு. என்ன ஒண்ணு இளமையில திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம் பண்ணா புள்ளைக்கு வாலா வெட்டி விதவைங்கிற பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கணவனும் அரசு உத்தியோகம், அதிகாரத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். புள்ளைக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும், சகோதரனால சில சமயம் பிரயோஜனம் இல்லாத அமைப்பும் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தந்தைக்கு பிரச்சனை அதிகமாகும்போது தொலைதூர பயணங்கள், கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வந்தாங்கனாலும் நல்ல லாபத்த குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பப்பைய எடுக்க வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம். குழந்தைக்கு இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனைய குடுக்கலாங்க. சரிங்களா? பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் ரொட்டேஷன்ல தான் இருக்குமே ஒழிஞ்சு, கையில 10 பைசா அவசரத்துக்கு பயன்படாது தந்தைக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். நல்ல புத்திசாலியா இருப்பா புள்ளைய பொறுத்தளவுக்கு. டீச்சர் ஆகக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குங்க. சில சமயம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, கல்வித்துறையில சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு. இதே ஒரு ஆண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, அவன் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஊருக்கு தான் உழைப்பான். வீட்டுக்கு உழைக்க மாட்டான் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல வியாபாரி. ரூ. 10 வாங்குனா ரூ. 10 விக்கக்கூடிய திறமை அவனுக்கு சூப்பரா இருக்கும். அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவனுக்கும் கண் பார்வை பிரச்சனை குடுக்கும். செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை குடுக்கலாங்க. இவனுக்கும் வண்டி வாகனத்தில கொஞ்சம் விபத்துகளை ஏற்படுத்தும். இரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுங்க. தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்புல நல்லா இருக்கு. நாளைக்கு பொண்டாட்டி தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. அரசு உத்தியோகத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. சரி இது மட்டும் இல்லாம, கோச்சாரத்துப்படி சுபபலன்கள் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு சொன்னோம்னா, தந்தைக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், கடகண்ணி கட்டி விடக்கூடிய யோகம் சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம, வண்டி வாகனம் எடுத்தாலும் தாராளமா எடுக்கலாங்க. அதுக்கும் அருமையான பலன குடுக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில கவனமா போங்க. விபத்துகள சந்திக்கக்கூடிய அமைப்பும், அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளோட அப்பா, அம்மா அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் எழுதுறது, பிரசன்னம் பார்க்கறதுங்க. பிரசன்னம் ஃப்ரீயா தான் பார்த்து குடுத்துருக்கோம். ஃபோன் நம்பர் குடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா தாராளமா கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு எந்நேரத்துக்கா இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து பிரசன்னம் பார்த்து சொல்லுவேங்க. சரிங்களா? ஜாதகம் எழுதுறதுங்க, வாஸ்து பார்க்கறது எல்லாமே பண்ணி குடுத்துட்டுருக்கேங்க. கீழ இருக்க ஃபோன் நம்பர தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் உபயோகமா இருக்கும். இன்னும் நெறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும். முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஜாதகம் அ தேவைப்பட்டா நீங்க சொன்னீங்கன்னா, நான் அடுத்த வீடியோவுக்கு அதையே கூட நான் போடுவேன். எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கும் கூட ஒரு வாய்ப்பு குடுங்க. மேலும் வேறு தகவல்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.